அனைவருக்கும் காலை வணக்கம். ஜென்ஸி அப்படின்னு ஒரு ஏஜ் குரூப் இருக்காங்க. அதாவது 1996, 97க்கு அப்புறம் பிறந்தவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கல்யாண ஏஜ்ல இருப்பாங்க. இதில வந்து ஒரு பர்ட்டிகுலர் செக்ஷன்ங்க. அதாவது ஹை அச்சீவர்ஸ். இங்க வந்து நல்ல காலேஜ்ல படிச்சிருப்பாங்க, நல்ல ஜாப்ல இருப்பாங்க. சிலர் வந்து ஹையர் ஸ்டடீஸ் அப்ராட் போய் அங்க ஸ்டடீஸ் முடிச்சுட்டு நல்ல ஜாப்ல இருப்பாங்க. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, கல்யாணம்னு வர்றப்போ தலைதெறிக்க ஓடுவாங்க. நான் இன்னும் ரெடி இல்ல. நான் கரியர்ல இன்னும் அச்சீவ் பண்ணணும். நான் வேர்ல்ட் டூர் போகணும். என் ட்ரீம் கார் வாங்கணும். வீடு வாங்கணும். ஸ்கூபா டைவிங் பண்ணணும். ஸ்கை டைவிங் பண்ணணும். இந்த மாரி ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிட்டு, அப்படியே தப்பிச்சுட்டே இருப்பாங்க. அந்த ஜென்ஸி தம்பி, தங்கைகளுக்கு தான் இந்த பதிவு. என்னடா உங்க அப்பா, அம்மா தான் வந்து கல்யாணம் பண்ணு, கல்யாணம் பண்ணுன்னு சொல்றாங்களே, நீங்களும் அப்படியே சொல்றீங்க அப்படின்னு நெனைக்காதீங்க. அதாவது நம்ம வந்து இன்பத்தை தேடி நெறைய இடத்துல அலையிறோங்க. ஓகே. ஒரு பழைய பாடல் ஒண்ணு எனக்கு ஞாபகம் வருதுங்க. "இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு" அப்படின்ட்டு எங்கெங்கெல்லாம் இன்பம் அப்படின்னு லிஸ்ட் பண்ணுவாருங்க கவிஞர். அதுல கடைசியா முடிப்பாருங்க. எப்படின்னா, "மாடிமனை கோடி சுகம் வாகனம் வீண் ஜம்பம், வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். மழலை மொழி பேசும் உங்கள் பிள்ளைச் செல்வம், மார்மீது உதைப்பதுதான் அளவில்லாத இன்பம்." அதாவது உங்களுக்கு பிறந்த அந்த குழந்தைய நீங்க பார்க்குறப்போ, அந்த கண்ண பார்த்து அந்த குழந்தை சிரிக்கிறப்போ, அந்த குழந்தை உங்க நெஞ்சில உதைக்கிறப்போ, அது கிடைக்கிற அந்த இன்பம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, அதுதான் வந்து பேரின்பம் அப்படின்ட்டு கவிஞர் சொல்றாருங்க. இந்த பேரின்பத்த நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து கல்யாணத்த பண்ணுங்க. கல்யாணத்த பண்ணிட்டு, உடனே வந்து குழந்தைகள பெத்துக்குங்க. இப்போ ஒரு இன்னொரு ட்ரெண்ட் என்னன்னா, நெறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டு, இன்னும் 2 வருஷம் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சு, 4 வருஷம் கழிச்சு, அ என் கரியர் வந்து அஃபெக்ட் ஆயிறக்கூடாது. நாங்க வந்து ஒரு வீடு வாங்கணும். அதுக்கு சேவ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இப்படின்னு ரீசன் சொல்லி குழந்தைகள தள்ளி போட்டுருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தவறுங்க. எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து எத்தன குழந்தைக பெத்துக்க முடியுமோ பெத்துக்குங்க. உண்மையான செல்வம் உலகத்தில பார்த்தீங்கன்னா, அது மழலை செல்வம் தாங்க. ஸோ டூ இட். தேங்க் யூ அண்ட் ஹேவ் அ குட் டே. எல்லாத்துக்கும் ஹேப்பி சில்ட்ரன்ஸ் டே.